வேறு ஆயிடுச்சுக்கணும்னா 1/2 ஹவரில் கிளம்பணும். 11 மணிக்கு இங்கேருந்து பாருங்க. பூவெல்லாம் கிளம்பிட்டான். கவின் போய் கிளம்பிட்டான். சட்டை கழட்டுற சட்டை பிடிக்கலையா அங்கே அவனுக்கு. எனக்கு பூ எந்திரிப்பா. காட்டுப்பா சட்டை காட்டு. போக ட்ரெஸ் பாருங்க. பூவெல்லாம் கிளம்பிட்டான். பூவா ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எப்படி நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம்? இன்றைக்கி வந்துட்டு எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தாங்க போகிறோம். சென்னிமலை கோயில் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, நான் காமிக்கிறேன். அந்த கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப நாளாக போகணும் ரொம்ப ஆசை. கவினுமே கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை. அதனால தான் இன்றைக்கி போகிறோம். நாளைக்கு ஊருக்கு போயிடுவோம். அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம். வாங்க. உள்ளே போக மாட்டேங்குது. நான் உள்ளே என்ன குத்தி வச்சுருக்கீங்க உள்ள? அதோ பாருங்கள், அங்கே ஒரு மலை தெரியுதா? அந்த மலை மேலே தாங்க முருகன் கோயில் இருக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம். என்னாச்சு என்னாச்சு போக மாட்டேங்குது. சரி விட்டு. கல்லா இவன் கல் வச்சுருக்குறான் பாருங்க. இந்த பூவா சேற்றை தாங்கலைங்க. அவனுக்கு கல் மண்ணு தான். போ மேலே கொட்டுது. யார் போய் கட்டி விட்டது? நாங்களுமே கிளம்பிட்டோம். மணி 11 மணி ஆச்சுங்க. ஆனால் வெயில் கம்மியாக தாங்க இருக்குது இன்றைக்கி. அதோ ஒரு பில்டிங் தெரியுது, அந்த பில்டிங் தாங்க நம்ம ரூம். இப்போ நடந்து தான் போகிறோம். அதெல்லாம் குறுக்க வந்துட்டுருக்காங்க. ஸோ நானும் கவினும் ஃபஸ்ட்டே போயிட்டோம். ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு செம்ம மழைங்க. பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு நிற்குதுன்ட்டு. ஆனால் வெயில் வந்துட்டு கம்மியாக தாங்க இருக்குது. அதோ தெரியுது பாருங்கள் மழை. பின்னாடி ஜேசிபி வந்துட்டு இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு பூவா சத்தம் போட்டு வரான் பாருங்கள். ஜேசிபி வருதுன்னு சொல்லிட்டு நாங்களுமே பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். பைக்கில் போகலை. ஸ்வைன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பஸ்லேயே போயிட்டு பஸ்ஸில் வந்துக்கலாம் அப்படின்னாங்க. நம்மளுமே பக்கமாக வந்துட்டோங்க. அங்கே தெரியுது பாருங்கள் அழகாக பஸ்ஸில் போயிட்டுருக்கு. தெரியுதுங்க மலை அழகாக இருக்குது. இது வந்து நம்ம வீட்டுக்கும் கோயிலுக்கும் எவ்வளோ தூரம்னா 30 கிலோமீட்டர் தாங்க. என்ன கோயில்னா சென்னிமலை முருகன் கோயில் தாங்க. நாங்களுமே பஸ்ஸை விட்டு இறங்கி இப்போ நடந்தான் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. கோயில் பக்கத்தில் தாங்க இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கும் கோயிலுக்குமே ரொம்ப கம்மியான தூரம் தான். நம்மளுமே கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் எதுனா மலையடி வாரத்தில் தாங்க நின்றுட்டுருக்கோம். அதான் இருக்குது பாருங்கள் மலை. இந்த இடத்துல எல்லாம் திருவிழா டைம்லாம் செம்ம கூட்டமாக இருக்குங்க. நானும் ஸ்பெயினுமே ஒரு டைம் வந்துட்டு மேலே சாமி பார்க்க முடியாமல் திரும்பி போயிட்டோம். ஏன்னா அந்தளவு கூட்டமாக இருந்துச்சு. ஸ்டெப்பில் கூட ஏறி போக முடியலைங்க, அந்தளவு கூட்டம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் இன்னொரு நாளைக்கு வந்துக்கலான்னு சொல்லிட்டு தாங்க திரும்பி வந்துட்டோம். அதனோட வீடியோ போட்டிருந்துருப்பேன் பழைய வீடியோவில். பஸ்ஸுமே இருக்குதுங்க மேலே போகிறதுக்கு. நம்ம பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நான் சொன்னேன் நடந்து போகலான்னு எனக்கு ஒரு ஆசைங்க. கோயிலுக்கு போகும்போது நம்ம நடந்து போய் பார்க்குறதாங்க எனக்கு நல்லது. வரும்போது வந்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. பார்க்கலாம். நம்மளுமே பஸ் ஏற போகிறோம். பஸ்ஸில் உக்காந்துட்டோம். ஸ்வைனுமே பூவுமே அந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து இந்த கார்னரில் உட்காந்துருக்கோம். எனக்கு வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால இந்த சைடு வந்து உட்காந்துட்டேன். கூட்டம் இல்லைங்க. நம்ம போனது வந்துட்டு திங்கட்கிழமை போனோம். சண்டேனா கூட்டம் இருக்கும். மற்றபடி கிருத்திகை தைப்பூசம் அந்த மாதிரி நாளில் கூட கூட்டம் இருக்கும். பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சுங்க. ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது பாருங்கள். அந்த ரோட்டு வழி எதுனாக்க நடந்து போகிறது ஸ்டெப் இருக்கிற வழிங்க. இந்த வழி வந்துட்டு பஸ்ஸு போகிற வழி. நம்ம வந்துட்டு இப்போ பஸ்ஸில் போகிறதுனால அந்த வழி நம்ம பார்க்க முடியாது. இந்த வழி தான் பார்க்கலாம். இந்த வழியில் வந்துட்டு போர்டு போட்டிருக்காங்க, நடந்து போகக்கூடாது, இங்கே வந்துட்டு சிறுத்தை நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் அது உண்மையாக என்னென்னு எனக்கு தெரியலை. பஸ்ஸு ஸ்லோவாக தாங்க போகுது. மேலே ஏறுறதுனால ரொம்ப ஸ்லோவாக போகுது. வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துருச்சுங்க.
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம வந்துட்டு பஸ்ஸில் நம்ம சைட்லலாம் எதுவும் பார்க்காம போயிருந்தா ஒன்றும் இல்லை, ஒரு பயம் இல்லைங்க. சைடில் பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. எவ்வளோ தூரமாக இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம மேலே போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஸ்பீடு பஸ்ஸு ஸ்பீடு கிடையாது, வீடியோவில் இவ்வளோ ஸ்பீடு தான் வச்சுருக்கேன். பஸ்ஸு ஸ்லோவாக தாங்க போகுது. வளைவு பாருங்கள், எத்தனை வளைவு தரமாக வருது. இந்த வளையும் போது தாங்க ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. பாருங்கள், ரொம்ப எட்ஜில் போகுதுங்க பஸ்ஸு. விழுந்தால் அவ்வளோதான், எதுவும் ஆகாது, முருகர் துணை இருப்பார் கண்டிப்பாக. இருந்தாலும் ரொம்ப எட்ஜில் போகிறது தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு பயமாக இருந்துச்சு எனக்கு. அந்த சைடுமே அப்படித்தான். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிற வழியில் தாங்க ஸ்டெப்பில் போகிற வழி இருக்குது. ஆனால் தெரியலை. பாருங்க, வியூ செம்மையாக இருக்குது. ஈரோடு ஃபுல்லாகவே தெரியுதுங்க. நம்ம பஸ்ஸில் போகிறதுனால நம்ம இப்படி பார்க்க முடியுது. நம்ம வந்துட்டு நடந்து போகிற வழி இருக்குது இல்லைங்க, அந்த வழியில் வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாதுங்க. பாருங்கள் எத்தனை வளைவு வருதுன்னு. இந்த மலையடி உயரம் வந்துட்டு 1740 அடி உயரங்க. கீழே இருந்து பார்க்க போனால் எப்போனா எவ்வளோ ஹைட்டு. நம்மளுமே கோயில்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். நடந்து வந்தால் இந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங் இருக்காதுங்க. பஸ்ஸில் வந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் பழனி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், ஆனால் நாங்கள் நடந்து தான் போயிருக்கோம். இந்த மாதிரி பஸ்ஸில் போனதில்லை. வாங்க இறங்கலாம். கோயில் வந்துருச்சு. இங்கே செப்பலை இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு பூ வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு அர்ச்சனை ஜாமான் இல்லைங்க, மேலே கீழே தாங்க இருக்குது. நான் மேலே இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். பூ விளக்கு மட்டும் தாங்க இருந்தது, மற்றபடி இந்த வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுவுமே மேலே வந்துட்டு விற்கிறது வந்துட்டு ரொம்ப ஹை ரேட்டாக விற்கிறாங்க. சரி வாங்க, நம்ம வந்துட்டு விளக்கு போட்டுட்டு நம்ம போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம். தீபம் ஏற்றவே முடியலைங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. எனக்கு எப்படியுமோ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஏன்னா செம்மையாக காற்றடிக்குதுங்க, ஒன்று கூட ஏற்ற முடியல, அணைஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க. ஒரு தீப்பிடி ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். அது எப்படியும் நான் வந்துட்டு 6 விளக்கையுமே நான் வந்துட்டு ஏற்றிட்டு தான் வந்தேன். இது வந்து கோயிலோட நுழைவு வாயில். ஓம் சரவண பவ, 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 ஓம் சரவண பவ. கையில் கறி. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. தாண்டி வரணும், மிதிக்கக்கூடாது படியை. மீன் கூட வரும். சாமி பார்க்க லைனில் தான் நிற்கிறோம். பூவா என்ன பண்ணுறான்னா அந்த கம்பிக்குள்ளே பூந்து அந்த சைடு ஓடிடுறாங்க. இந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்டே வந்தாங்க. நம்மளுமே சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு சுற்றிட்டு வரோம். நான் வந்துட்டு சாமி கும்பிடும்போது எனக்கு வீடியோ எடுக்கிறது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. கவின்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால் கவின் தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வருவான். இதுக்கப்புறம் வர்ற வீடியோ ஷேக்காக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஃபோட்டோவில் இருக்குமா? அங்கே போயிட்டு வந்து திரும்ப சுற்றலாமா இல்லை? இல்லை, பூனை இருக்கு, பூனை இருக்கு. நம்ம வந்துட்டு கோயில் வந்துட்டு முழுசாக சுற்றலை. கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டு சித்தர் குகை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். போகிறவங்க போகலாம், போகாமல் நம்ம கோயிலுக்குள்ளே சுற்றிட்டு வந்துடலாம். இருந்தாலுமே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதை நம்ம பார்க்காம போகக்கூடாது.
கொஞ்சம் தூரம் போகணும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ப்ரோ செல்லோ வாங்க போயிட்டு வந்து எடுத்துக்கிறோம் போ. இவங்க தான் குரங்கு நம்ம ஓகே வா சித்தி வா குரங்கு கடிச்சு விடும். கால் வலிக்குது, ஏற முடியல. கண்டிப்பாக அது நீ ஸ்டெப்பில் ஏறி வரும். ஆமாண்ட நல்ல விளையாடி தங்காது பசங்க சொன்னது. அது போச்சு, நம்ம நடக்க முடியாது பாரு. நிஜமா விழுந்துடும், புடி அவனு விழுந்துருவான்டா. விழுந்துடும் புடிடா. கீழே விழுந்து இங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், பின்னாக்கு சித்தர் குகைக்கு போகும் வழின்னு சொல்லிட்டு. இந்த வழி தான் நம்ம போக போகிறோம். சித்தர் குகை எங்கே இருக்குன்னு தெரில, பார்க்க. தூக்கிட்டு வாடா. சித்தர் குகை எங்கே இருக்குன்னு தெரியல, அதுக்கு தேடிக்கிட்டு வரேன். சொல்லுங்க இல்லை பாருங்க, வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிரவுண்ட் இருக்கு. இருக்காது வீடியோங்க உள்ள இருக்கல. இங்கே பாருங்கள், கல் இருக்குது பாருங்கள். கல்லெல்லாம் வந்து அடுக்கி வச்சு நம்ம நினச்சிட்டு வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இந்தமாரி கட்டி வச்சா வீடு கட்ட முடியுமாங்க. அதனால் எல்லாருமே இந்தமாரி கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கட்டணும். கவின்மே வந்துட்டு கல் வச்சு அடுக்கி வேண்டிக்கிட்டு இருக்காங்க வீடு கட்டணும்னு. அவங்க வீடுமே வந்துட்டு கான்கிரீட் மட்டும் தாங்க போட்டிருக்கு, இன்னுமே அதை ஃபினிஷ் பண்ணலை. அதுவுமே வந்துட்டு ரெண்டு 3 வருஷம் ஆச்சுங்க. அப்படியே தாங்க இருக்குது. அதுக்குமே வேண்டிகிட்டு தான் வந்தேன், கல் வச்சு அடிக்கிட்டு இருக்கான். நானுமே கட்டினேன். ஏன்னா அங்கே ஒடிசாவிலையுமே வந்துட்டு பாருங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் தாங்க இருக்குது, கான்கிரீட்டுமே போடாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வீட்டுக்குமே அப்படி தாங்க. அம்மா வீடுமே அப்படியே வீடு வந்துட்டு கட்டவே கான்கிரீட் மட்டும் தாங்க போட்டிருக்கோம். அதுவுமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணாமல் தான் இருக்குது. அதனால் 2 பேருக்குமே சேர்த்து 2 பேருக்குமே வேண்டிட்டு கல் வச்சு அடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இதுமாரிலாம் நம்பிக்கை இருக்காதுங்க. தமிழ் சாமினாலும் சுத்தமாகவே ஒரு நம்பிக்கை இருக்காது. இருந்தாலுமே நானும் கட்டுறேன்னு சொல்லி கட்டியிருக்காங்க. பார்க்கலாம், வீடுமே இன்னும் ஃபினிஷ் பண்ணலைங்க. அது என்னன்னு தெரியல. எங்கள் வீடுமே சரி, ஒடிசாவில் இருக்கிற வீடுமே சரி, இன்னும் ஃபினிஷ் பண்ண முடியாமல் அப்படியே காங்கிரீட் போடாமல் அப்படியே இருக்குது. அதேமாரி எங்கள் அம்மா வீடு எப்போ திரும்ப கட்டினது, 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு மேலே தாங்க இருக்கும் அப்போ கட்டின வீடுங்க. காங்கிரீட் மட்டும்தாங்க போட்டிருக்கு, ஃபினிஷ் பண்ண முடியலங்க. அது ஏன் எதனாலன்னு தெரியலைங்க. அதே மாதிரி எங்கள் அக்கா வீடுங்க, அக்கா வீடுமே கட்டி அப்படியே தாங்க இருக்குது. காங்கிரீட்டு போட்டாங்க அக்கா வீடு, ஆனால் வந்துட்டு கட்டிட்டேன். அழகாக தான் கட்டியிருக்க, நிலவாசல் வைக்காமல் இருக்குது. இந்த மாதிரி வீடு ஃபினிஷ் பண்ணாமே இருக்குதுங்க. இங்கே இருக்க தண்ணி குடிக்கிறது, எனக்கு தண்ணி கொடுங்க. நான் வீட்டில் தண்ணி கொண்டு வந்துட்டேங்க. சளி பிடிச்சிருச்சுன்னு என்ன பண்ணுறதுனால தான் இந்த பாட்டில் நல்ல பெரிய பாட்டிலுங்க. இன்னுமே ரொம்ப தூரம் போகணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குரங்கு தொல்லை தாங்கலைங்க. நிறைய குரங்கு இந்த இடத்துல, இந்த சைடு போகிற வழியில் குரங்கு அதிகமாக இருந்ததுங்க. நம்ம எதையுமே கையில் கொண்டு போக முடியல. ஒரு சில டைம் பாவமாகவும் இருக்குது, பசிக்கு தாங்க வந்துட்டு ஏதாவது நம்ம கையில் இருக்கிறது பிடுங்குது. நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எப்போவுமே புவாவுக்கு நான் பிஸ்கட் போட்டு கொண்டுட்டு வருவேன். நான் இன்றைக்கி பார்த்தேன்னா எதுவுமே எடுத்துகிட்டு வரலங்க. அங்கே பாருங்கள் குரங்கு பாருங்கள், 5 குரங்கு உட்காந்து தூங்கிட்டு இருக்குங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதையுமே நான் வீடியோ எடுத்துட்டு தான் போனேன். புவாவுக்கு குரங்கு பார்த்துட்டு சிரிப்பு தாங்கலை. ஒரு வழியாக சித்தர் குகைக்கு உள்ள இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோங்க. இதுதாங்க இந்த சித்தரோட பேர் வந்து பின்னாக்கு சித்தருங்க. எதுக்குங்க பின்னாக்கு சித்தர்னு வந்ததுன்னா, அவரோட நாக்கு வந்து ரெட்டை நாக்காங்க. ரெட்டை நாக்குன்னா வந்துட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே பழிக்குமாங்க. அதனால் அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு குறி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, குறி சொல்லி இதுக்கு நடக்க போகிறது நடக்க இருக்கிறது எல்லாமே சொன்னாங்களாம். அதுதாங்க அவருக்கு பின்னாக்கு சித்தர்னு. இந்த வழியை தாங்க போகணும், நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்துட்டு நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட்டு போகிறாங்க.
அதை தான் நான் வெளியில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். நம்ம வந்துட்டு குகைக்கு உள்ளே சுற்றிட்டு போகிற வழிங்க இது. உள்ளே போய் பார்த்தா ஒருத்தர் இருக்கார் சாமியார் மாதிரி, அவர் தான் சொல்கிறாரு கதையெல்லாம். ஆனால் உள்ளே சின்னதாக தாங்க ஒரு குகை இருக்குது. அந்த குகை உள்ள வந்து தொட்டு மட்டும் தான் கும்பிட சொன்னாங்க. ஒரு தீபம் எரியுது. அந்த குகை வந்துட்டு பழனிமலை கோயிலுக்கு போகுதுன்னு சொன்னாங்க. அவரோட ஜீவ சமாதிக்கு தான் நம்ம உள்ளே போனோம். இப்போ ஜீவ சமாதி பக்கத்தில் தாங்க இருக்குது. அதையுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே இல்லைங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவர் இருக்குது பாருங்கள், பெரிய டவர். இந்த டவர் தாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் நின்று பார்த்தா தெரியுது. இதுக்கப்புறம் வந்துட்டு காடு தாங்க இருக்குது. ஆனால் அந்த மலையோட நீளமாக இருக்குங்க, நல்லா நீளம் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளும் பார்த்துட்டோம். நம்மளும் போகலாம். இந்த சித்தர்கிட்ட வேண்டிட்டு தொட்டிலெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆல்ரெடி என்னோடய பூவா வந்துட்டு நல்லா பேசணுன்னு முருகர்கிட்ட வேண்டியிருந்தேங்க. இங்கேயுமே பின்னாக்கு சித்தர்கிட்டையுமே நான் வந்துட்டு என் பூவா நல்லா தமிழ் பேசணும், இனிமே பூவா பேசாமல் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். பார்க்கலாம். அங்கே பூவை பிடிச்சி தின்னுட்டுங்க, தலையில் உள்ள பூவை பிடிச்சி, இந்த பொண்ணு தலையில் உள்ள பூ பிடிச்சி டைமாக இருக்கு. என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குதுங்க. இங்கே பாருங்க, பேக்கை மூடி கொண்டு வராங்க. பேக்கை பிடிச்சி இழுத்துருச்சுங்க, ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குதுங்க. பாடி என்னடி மண்டையிலெல்லாம் பூசி கிடக்கு. மெல்ல 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 அடி போகலாம். டவர் இருக்காது. எனக்கு டவர் இருந்துச்சுடா, ராதா ஃபோன் பண்ணா. போர்ச்சு தான் கிடைக்குது, இருந்தாலும் பிடி பிடி. அவ்வளோதாங்க, நாங்கள் இறங்கி வந்துட்டோம். இந்த மலையை விட்டு இறங்கி வந்துட்டோம். முருகா ரொம்ப நன்றி முருகா, இடத்துக்கு வந்ததுக்கு. ரொம்ப நாள் அவ்வளோ ஈஸியாக இந்த இடத்துக்கு வர முடியலைங்க, நிஜமாக சொல்ல போனேன். நாங்களுமே சுற்றிட்டு வந்து உக்காந்துட்டோம். ரொம்ப டயர்டாகிருச்சுங்க. தண்ணி மட்டும் தான் குடித்தோம். இங்கே மேலே எதுவுமே இல்லை சாப்பிட்ற மாதிரி. கீழே போய் நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? சாப்பாடு வேணும் உனக்கு? பூவா இப்படி சொன்னது என் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. சாப்பாடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, வாயை வச்சு தாங்க காமிப்பான், தண்ணி தாங்க கேட்பான், சாப்பாடு வேலாம் எதுவுமே சொல்ல மாட்டான். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலில் உட்காந்துட்டு என் பூவா பேசினானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. உண்மையில் மன நிறைவாக போகிறோம். அப்புறம் கடையில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் லட்டு முறுக்கெல்லாம் வாங்கிட்டு நம்மளுமே கிளம்ப போகிறோம். இந்த வழி தாங்க வந்துட்டு நடந்து போகிற வழி. நம்ம படியிலேருந்து நடந்து கோயிலுக்கு போகிற வழி இந்த வழி தாங்க. பாருங்கள், நடந்து போகிற வழியில் தாங்க முருகர் அழகாக தெரிவார். நம்ம பஸ்ஸில் போகிற வழியில் வந்துட்டு தெரிய மாட்டார், சைடில் இருக்குது. வாங்க நம்மளுமே நடந்து தான் போக போகிறோம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த வீடியோலாம். உண்மையில் நல்லா இருந்துச்சுங்க எனக்கு நிற்கிறதுக்கு. அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சுங்க. வெயில் தெரியலங்க, காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. வாங்க நம்மளுமே இப்போ நடந்து தான் போக போகிறோம். பஸ்ஸில் வேணான்னு சொல்லிட்டாங்க ஸ்வைனு. ஏன்னா இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், அப்படி தான் நாங்கள் நடந்து போகிறோம். செம்ம வந்துட்டு சூடாக இருந்ததுங்க. செப்பல் போடலை, கையில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் தாங்க நாங்கள் செப்பல் போட்டோம். ஏன்னா சாமி இருக்கிற இடமா இருக்கிறதுனால மனசை கேட்கலை. படியை பாருங்கள், 1250 படிங்க இன்னும் இருக்குது. இதோட மொத்த படி 1320 படி. ஸ்வைன் தான் பூவா தூக்கிட்டாங்க, ஸ்வைன் தான் கொண்டுட்டுமே வருவாங்க. நான் பூவா தூக்கவே இல்லை, என்னால் நடந்தே போக முடியல. இங்கே தான் இடும்பன் சுவாமி இருக்குது. அங்கே பாரு, அதானே இரட்டைமலை. ஒன்றுதான் கால் வலிக்குதுங்க. ஏறும்போது கால் வலிக்காதுங்க, இறங்கும் போது தாங்க ரொம்ப வலிக்குது. ஸ்வைனு ஃபஸ்ட்டே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு வந்து கொஞ்சம் தூரம் போய் உக்காந்துக்குவாங்க. அங்கே அந்த மாதிரி தான் போகிறது. நாங்கள் நடந்து வருவோம். வந்து நான் கொஞ்ச நேரம் நான் உட்கார மாட்டேன், அவங்க உடனே எந்திரிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான். சிரிப்பு தான் பூவாக்கு. பூவா குரங்க பார்த்துட்டு சிரிப்பு. கொண்டாங்க, எனக்கும் கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு மாதிரி இப்படி நடக்கிறோம். அங்கே பாருங்கள், ரோடு தெரியுது பாருங்கள், அது வந்து பஸ்ஸு போகிற வழிங்க. இதுக்கு கீழே தாங்க வந்துட்டு நடந்து போகிற வழி. காலைல வருதுடா சாமி. என்னம்மா இங்கே வரு சின்னம்மா, முறுக்கு சாப்பிட்டது பாரு. செல்லத்து வாய் கூட தொட சொல்லு. என்னது நாங்கள்
நாங்கள் நடந்து வந்தோம். அப்பா சுச்சு போகுதா படுக்கிறாங்க இங்கே பாருங்க துணி வச்சு தலைக்கு. பொறிச்சு வருவா. இப்போ எந்த காட்டுக்குள்ளே போகிற நீ? எதுக்கு உனக்கு வேண்டாது. அங்கே ஒரு குண்டுமணி எங்க அது குண்டுமணிங்க கருப்பு சிவப்பு கலரில் இருக்கும் பாருங்க. குண்டு குண்டா இருக்கும். அது குண்டுமணி வேணுமா? உன்னை பிடிங்க தூக்குங்க கீழே விட்டுருங்க. விஷம் தாங்கி பாருங்க. இது வந்து மூக்கில் விட்டா மூக்கில் ஓடிடுங்க. வலுவலுன்னு இருக்கும். இது வேணுமா உங்களுக்கு? எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு என்ன? அதே மணி பண்ணுவாங்க. மணி கழுத்துக்கு போடுற மணியா? உங்கள் ஊரை ரெடி பண்ணுவீங்களா? தண்ணியில் ஊற வச்சுட்டு அதான் இதுக்கு பேருங்க குண்டுமணிங்க. ம் சொல்லு. காலை ஆடுது. கவினுக்கு கட்ட கட்டன்னு ஆடுதுங்க. இறங்கி வந்தது. எனக்குமே கால் கட்ட கட்டன்னு ஆடுது. இந்த மடி எத்தனை இடங்க யாரு பஸ்ஸு இங்கேருந்து திருப்பி வருவோம். சப்போஸ் சரிங்க ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னு நேராக இங்கே போவோம். இங்கே தான் வருவோம். இங்கே தான் வந்து கிடப்போம். அங்கிட்டு போக முடியாது. முடியல. இன்னும் 490 படிகளே உள்ளன. மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த படிக்கட்டு நடுவில் பாருங்களேன் கருப்பு கருப்பாக இருக்கா. அது வந்துட்டு தீபங்க. தீபம் வைப்பாங்கல்ல அதுதாங்க அது. நம்ம வீட்டால் இருந்துட்டு நம்ம அந்த கோயிலில் பார்த்தோம்னா அந்த தீபம் எரியுறது லயனாக எரியுறது அழகாக தெரியுங்க. குரங்கு பாருங்கள் இங்கேயுமே வந்துருச்சுங்க. குரங்குலாம் நிறைய குரங்கு. ஆனால் அங்கே தாங்க அதிகமாக இருந்தது குரங்கு. இங்கே கம்மி தாங்க. நாங்களுமே மறுபடியும் உட்கார போகிறோம். ஓ சாமி கோயிலெலாம் ஏன் தான் இந்த பேர் எழுதி வைக்கிறாங்க. எட்டி அது என்ன மலைடி? 2 மலை இருக்குதுல்ல. சிவன் மலை எது? இந்த சைடு இருக்கிறது என்ன மலை? இந்த சைடு எதிரி எந்த ஊர் இருக்குது? இந்த சைடு ஈரோடு தானே இருக்குது. ஈரோட்டில் என்ன மலை இருக்குது? திருச்செங்கோடு. திருச்செங்கோடுன்னு நினைக்கிறேன். இல்லை அது என்னதானா முருகன் கோயில் இருக்குல்ல. சிவமலை. எந்த முருகன் கோயில்? திண்டல். திண்டல் இந்த மாதிரி மலை இல்லை. அது சும்மா சின்ன மலை. இந்த அளவுக்கு கூட வராது. இங்க இருந்து தெரியும். இப்படிதான் தெரியும். அவ்வளோ பெரிய மலை. இந்த மாதிரி பெரிய மலையா இல்லை. காலு பாருங்க டான்ஸ் ஆடுதுங்க என் காலு. பாருங்க அவ்வளோதாங்க. நாங்கள் போயிட்டு வரோம். முடிஞ்சிச்சு. இன்னும் 20 படி தான். சரியான சூடுங்க. நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கோம். ரொம்ப பசிங்க. வந்த உடனே நாங்கள் எதுவும் சாப்பிடலை. கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க குடித்தோம். கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நாங்களுமே பஸ் ஏறிட்டோம். அடுத்து நம்ம ஆட்டோவில் போகிறோம் வீட்டுக்கு. பூவாமே தூங்கிட்டான். அங்கே வெயில் தெரியலைங்க. இங்கே வந்தால் வெயிலுங்க. வெயில் அப்படி ஒரு வெயிலுங்க. நடந்து போக முடியாது. அதனால் நாங்கள் ஆட்டோவில் நாங்கள் போகிறோம். போய் தாங்க சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும். எல்லாருமே பசியில் தான் வந்துட்டுருக்காங்க. நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே பாய். கிளம்பி